கல்லூரிகளை சீரழித்த விவகாரத்தில் 14க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவிகள் 2 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாயமாகினர். இது குறித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாணவிகளை தேடி வந்தனர். இதற்கிடையே அன்றைய தினம் இரவே 2 மாணவிகளும் வீட்டிற்கு வந்தனர். அப்போது அவர்கள் இருவரும் சோர்வாக இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை அந்த மாணவிகள் இருவரையும் அழைத்து சென்று தனியாக விசாரணை நடத்தினர். அப்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதாவது மாணவிகள் இருவரையும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அடுத்துள்ள குருசுகுப்பத்தை சேர்ந்த மீன் வியாபாரி ராஜு என்ற புஷ்பராஜ், வைத்தியகுப்பத்தை சேர்ந்த ஏசி மெக்கானிக் மணி என்ற மணிமாறன் ஆகியோர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார்கள். மாணவிகளும் அந்த ஆசை வார்த்தையை நம்பி அவர்களுடன் பழகியிருக்கிறார்கள். கடந்த 2ஆம் தேதி இருவரையும் கடற்கரை பகுதிக்கு தனியாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் 12க்கும் மேற்பட்டோர் அந்த 2 மாணவிகளிடம் தனித்தனியாக பழகி ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்து சீரழித்த அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர். இந்த நிலையில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக புஷ்பராஜ், மணிமாறன் ஆகிய 2 பேரையும் காவல்துறை நேற்று கைது செய்தனர். பின்னர் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் மாணவிகளிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக புதுச்சேரியின் முக்கிய புள்ளிகளில் மகன்கள் உள்பட 12 பேரை காவல்துறையினர் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். இதில் 14 பேர் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்து அடையாளம் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு புதுச்சேரியில் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியில் 2 மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நிகழ்ந்துள்ளது.